சாரோட நரேஷன் எப்படி இருக்கும்? இப்பதான் யோசிச்சு பாக்குறேன் நரேட் பண்ணாரான்னு. என்ன சார் இவ்வளவு படம் பண்ணிருக்கீங்க? வெற்றியை பொறுத்த வரைக்கும் வந்து வேலை இல்லை ஜாக்சன் உங்களுக்குன்னு அவர் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவர்கிட்ட மட்டும்தான் வந்து ஃபுல் ஓப்பனா திருப்பி வந்து ஏதோ காலேஜ்ல போய் படிக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு. ஓகே, இதை கத்துக்கிறோம், திருப்பி வரலாற்றை வந்து நம்ம திரும்பி பார்க்கிறோம். சார் வந்து ஒரு இடத்துல அப்படி உட்காந்துட்டு காஃபி கப் கையில வாங்கிட்டாருன்னா அந்த ஏரியா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு அர்த்தம். இப்பதான் லைவா போட்டீங்களா ஜாக்சன்? இப்ப ஒரு விருதுலாம் எப்பதான் வருது உங்களுக்கு? இதுதான் அவரோட உச்சபட்ச பாராட்டு. பிடிச்சி செய்யற விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த 2 பேர்கிட்ட இப்போ நிலவுக்கு என்மேல் என்னுடைய கோபம் தான் வந்து பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீக்கு வந்து ரொம்ப ஜாலியா பண்ணும் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா எனக்கு அதான் சொன்னேன், எனக்கு அந்த பேலட்டே புதுசா இருக்கு. 25 வருஷமா ஓடிட்டே இருக்கீங்களா, உங்களுக்கு போர் அடிக்கலையா அப்படின்னு. அதான் சொன்னேன், வேலையெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதை நம்ம எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆக்கிக்கிறோன்றது நம்ம கையில் இருக்கு. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? அப்படியே இருக்கேன். சூப்பர் சார். ஸோ ஒவ்வொரு தடவை உங்களை மீட் பண்ணும்போதும் ஸோ உங்களோட ஒர்க்கை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஆஃப் கேமரா நிறைய கேட்டு தெரிஞ்சிருக்கேன். ஸோ வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஆன் ஸ்க்ரீனில் சந்திக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ விடுதலை பற்றி என்டையர் ஜேர்னி பேச போகிறோம். விடுதலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லி பார்ட் 2ன்னு சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். விடுதலைன்ற படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெற்றி சாருக்கும் உங்களுக்குமான ஒரு இன்ட்ராக்ஷன் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் அவர் வேறு படங்கள் பண்ணுறதா, வெவ்வேறு கதைகள் பண்ணுறதா இருந்தது, அப்புறம் தான் விடுதலையாக கன்வெர்ட் ஆச்சு. ஸோ அதுலேருந்து ஆரம்பிக்கலாம் சார். பட் முதல் முறையாக வெற்றி சொன்னார் ஜாக்சன் சின்னதாக ஒரு படம் பண்ணுவோம், ரொம்ப ஹெவியாகவே பண்ணிட்டு வந்துட்டோம். வடச்சென்னை முடித்தோம், அசுரன் ஷார்ட் பீரியடில் முடித்தார். அதனால சிம்பிளாக ஒரு கதை பண்ணுவோம், ஒரு 40 daysல சூரிய வச்சு ஒரு சிம்பிள் கதை பண்ணுவோம். சரி வெற்றி, ஆச்சரியமா இருக்கு அப்படின்ட்டு அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் விடுதலை. இந்த சின்ன படம் அப்படின்றது இன்னைக்கு ஒரு பெரிய படம். ஸோ அப்படின்ற ஒரு ஜோனில் ஏன்னா 40 நாள் ஷூட் முடிக்கிறதா பிளான் பண்ணி அது வெற்றி சார் நிறைய இடங்களில் சொன்னதான். கிட்டத்தட்ட ஒரு 250 days பக்கம் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ 8 நாள் நடிக்க வந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து படமாக ஸ்கேலாகவே பெருசாக இருக்குல்ல. ஸோ த்ரூ அவுட் த ப்ராசஸ் இது மாறுறதை நீங்கள் கண்கூடாக பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. அந்த விஷயத்தை பற்றி பேசலாம். மாறினது எங்க மேஜரா மாறுச்சுன்னா, இப்போ பாரதிராஜா சார் இல்லை, அவரோட உடல்நிலை கருதி நம்ம மலை மேலெல்லாம் அவரை ஏற்றி கொடுமைப்படுத்த வேண்டாம் அப்படின்னாரு. இந்த இதை தான் சொன்னார், அப்பா அப்பான்னு கூப்பிடுறோம், அவரை கூட்டிட்டு போய் இதுலலாம் ஏற்ற வேண்டாம், சரி அப்பாவுக்கு பதிலாக வேற ஒரு கேரக்டர் தேடுவோம் அப்படின்ற இடத்துல பெருசாச்சு ஸ்கேலா. இது வந்தாரு, அவரை வச்சுட்டா. ஏன்னா வெற்றி எப்பவுமே சொல்றது அதுதான். கனிசாரை வந்து ஏதோ ஒரு படத்துக்கு சொன்னேன் நான், ஏன் இந்த படத்துல கனிசார் இல்லை அப்படின்னு, அசுரன்ல. அப்ப அதை சொன்னேன், என்ன ஜாக்சன் போன படத்துல இப்பதான் நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்துருக்கோம், அவரை கூட்டிட்டு வந்து ஒரே ஒரு சீன் போதும் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. அவங்களுக்கான தீனி போடுற மாதிரி இது இருந்தா கூப்பிடுவோம் அப்படின்னு. இப்ப இவரை கூட்டிட்டு வந்து வச்சுட்டு அவரால் தீனி போடாம இருக்க முடியல. அப்போ வந்து இப்போ வாத்தியார் கேரக்டர் பெருசா மாறுது. அங்க இருந்து தான் இந்த ஜேர்னி வந்து சின்ன படத்துல இருந்து அது என்ன ஆக போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. அவரும் வருவாரு, ஜாக்சன் இப்படி போய்கிட்டு இருக்கு, இதுக்கு கொஞ்சம் தேட ஆரம்பிச்சிருக்கேன் ரிசர்ச்லன்னு எடுத்து கொடுப்பேன். இன்னும் கொஞ்சம் பெருசா வர மாதிரி இருக்குன்னாரு, அடுத்து எடுத்து கொடுப்போம். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. விடுதலை 1 முடிச்சாச்சு. இப்போ 2 அப்படின்னா 2க்கான போர்ஷன் எடுத்து வச்சுட்டாரு. முக்கியமான நிகழ்வுகள்லாம் பதிவு பண்ணியாச்சு. பண்ணிட்டு இருக்கும்போது வந்து சொல்றாரு, ஜாக்சன் எனக்கு வாத்தியார் கேரக்டருக்கு வந்து அநேகமா ஜோடியா வந்து மஞ்சு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இது நம்ம முதல்ல பேசினதுல இருந்து வேற ஒரு புது கதை ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்ட்டு. ஆனா அந்த ஒரு டயலாக்கு வந்து அது தேவைப்பட்டுச்சு. அதுல அழகான ஒரு டயலாக் வச்சிருப்பாங்க, நம்மளை பார்த்து கேள்வி கேட்டுறாங்க, உங்களுக்கு என்னப்பா குடும்பமா குட்டியா, நீங்க பண்ணுவீங்க, நாங்க இதுல இறங்க முடியுமான்னு போது அப்ப அதை ஜஸ்டிஃபை பண்ணணும். குடும்பம் அதெல்லாம் இருந்தா செய்ய முடியாது அப்படின்ற இதை வந்து உடைக்கணும் அப்படின்னா அப்போ அந்த கேரக்டர் தேவைப்படுது. ஸோ கதை வந்து இப்படியா அப்படியே அதுக்கான விஷயத்த வந்து அழகா செதுக்கிட்டே போயிடுச்சு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு புது கதை ஓப்பன் அப் ஆகுது அப்படின்ற போது உங்களுக்கு இதில் பயங்கரமான ஒரு சேலஞ்ச், ஏன்னா வெவ்வேறு காலகட்டம் அப்படின்ற போது. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஆர்ட் ஒர்க்குக்கான முக்கியத்துவம் இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லும்போது சந்தோஷமா இருந்ததா, சேலஞ்சாக இருந்ததா? அதாவது சில இயக்குநர்கிட்ட வந்து வேலை ஆரம்பிக்கும் போதே தெரியும் தீனி போட போறாங்கன்னு. ஏன்னா வெற்றியை பொறுத்த வரைக்கும் வந்து வேலை இல்லை ஜாக்சன் உங்களுக்குன்னு அவர் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை வச்சுதான் அதுக்கு மேல வந்து பில்ட் பண்ண ஆரம்பிப்பாரு. அதனால எனக்கு கதை விரிவாகுது அப்படின்னும் போது அவ்வளவு சந்தோஷம். இப்ப அவர்கிட்ட இன்புட் கொடுக்கறதுக்கு நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா சில இடத்துல வந்து இன்புட் கொடுக்கலான்னு போவோம், அவங்க ஆல்ரெடி இல்லை எங்களுக்கு இது போதும் அப்படின்ட்டுருவாங்க. ஒரு பின்ட்ரெஸ்ட்ல இருந்து ஒரு படத்தை காமிச்சு இது பண்ணி கொடுத்துருக்கேன் போதும் அப்படிம்பாங்க. ஸோ அங்க வந்து நமக்கு அப்படியே பிளாக் ஆயிரும். ஐயோ சரி ஓகே, இதுக்கு அவ்வளவுதான் கேட்கறாங்க, அவ்வளவு கொடுத்தா போதும். இவர்கிட்ட மட்டும்தான் வந்து ஃபுல் ஓப்பனா திருப்பி வந்து ஏதோ காலேஜ்ல போய் படிக்கிற மாதிரியே இருக்கும் எனக்கு. ஓகே, இதை கத்துக்கிறோம், திருப்பி வரலாற்றை வந்து நம்ம திரும்பி பார்க்குறோம். ஏன்னா நான் அப்படியெல்லாம் வரலாறு படிச்சாலே கிடையாது நான். ஸோ இவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் யூனிவர்சிட்டி மாதிரி ஆயிடுச்சு. திருப்பி ஒவ்வொரு ஏரியாவையும் வந்து
நாங்க எங்க டீமா உட்காந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நானும் சத்யன்லாம் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, டிடி போட்டாரு, எடுத்துட்டாரு, இந்த ஏரியாவுக்கு போயிட்டாரு. இப்போ வாத்தியார் என்ன அப்படின்னா, அவர் ஒரு ஸ்கூல் வாத்தியார் அப்படின்னா அங்க இருந்து ஆரம்பிக்குது. ஸ்கூல் வாத்தியார், எங்கப்பா ஸ்கூல் வச்சிருந்தார். ஸோ அங்க போறோம் ஃபிளாஷ்பேக். ஓகே, ஸ்கூல் எப்படி நடத்தணும், என்ன பண்ணிட்டு இருந்தோம் ஸ்கூல்ல அப்படின்னா, இல்ல அதுவே வந்து கிட்டத்தட்ட 90க்கு வந்துட்டோம், இவர் 60 சொல்றாரு. ஸோ அந்த காலகட்டத்துக்கு போகணும். ஸோ ஸ்கூல்ல தான் ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா அவர் எங்கெங்க நகர்ந்து போறாரு. ஃபேக்டரியில வேலை செய்யறாருன்னா அது எப்படி இருக்கும். திடீர்னு சொல்லுவாரு, ஜாக்சன் இது எனக்கு தெரிஞ்சு ஃபேக்டரியில வேலை செஞ்சா அது சைக்கிள்ல வந்திருப்பாங்கல்ல, அது கொஞ்சம் டீட்டெயில் எடுங்களேன் அப்படின்றாரு. ஓகே. ஸோ இப்படி ஒன்னொன்னா வந்து எனக்கு தீனி வர சந்தோஷம் தான். ஏன்னா இல்லைன்னா ரொம்ப அப்படியே மொனோட்டனஸா இருக்கும். சார் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சார், ஒரு ஜெயில் சார்ட்டாங்கன்னா என்னோட செட் டெஸ்ட்னு சொல்றோம் மனப்பாடமா, சார் நீங்க எதுக்கு சார் உட்காருங்க, நான் அந்த உலக உருண்டை அதெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிடறேன், இதான் போலீஸ் ஸ்டேஷன். ஸோ அந்த 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 தளம் வந்து ரொம்ப நார்மலா இருக்கும். அது கமர்ஷியலா அது பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட வரும்போது அதுவும் அதெல்லாம் பெருசாகுது கதை அப்படின்னு சொன்னாருன்னா எனக்கு அவ்வளோ தீனி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். சூப்பர் சார். ஸோ படமாக பார்க்கும்போது இதில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே நிறைய ரியல் லைஃப் கேரக்டர்ஸோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ பட் உங்களுக்கு தேடும்போது அந்த ரியல் லைஃப் கேரக்டர் எல்லாருமே வந்து ஒரே காலகட்டத்தில் இருந்தவங்க கிடையாது, வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க. அந்த கேரக்டரை வச்சு இவர் ஒரு ஃபிக்ஷனாக ஒன்று வெற்றி சார் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ நீங்கள் வெவ்வேறு காலகட்டத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த ஒரு தேடல் எப்படி இருந்தது? அது என்னன்னா, இவர் சொல்ற கேரக்டர் வந்து நம்ம வந்து தேடிக்கணும். நம்ம ஒருத்தரோட வந்து நம்மளா ஒத்து வச்சுக்கணும். ஓகே. அவரை கேட்டது, ஜாக்சன் அவரை சொல்லல நம்ம கதையில அப்படின்னாரு. ஓ அவர் இல்லையா, அந்த மாதிரி நடந்த ஒரு நிகழ்வை தான் எடுக்கிறோம், அந்த கேரக்டர் நம்ம பண்ணலன்னு ஒரு. இப்ப நான் அவரை ரிசர்ச் பண்ணேன்னா அவரோட கேரக்டரா வருது கதைக்குள்ள. டக்குன்னு ஒரு பிரேக் போட்டுருவாரு, ஜாக்சன் நீங்க வந்து அவருக்குள்ள போயிட்டீங்க, அது இல்ல, அங்க நடந்த நிகழ்வு இருக்குல்ல, அதுல நீங்க ஒரு சாமியானே அவன் பக்கத்துல இருந்தீங்கன்னா என்ன ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, அதை கொண்டு வாங்க கதைக்குள்ள. நம்ம எந்த வரலாற்றுலயும் வந்து அப்படியே போகல, நீங்க அந்த காலகட்டத்துல பக்கத்துல இருந்திருந்தீங்கன்னா என்ன பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு மனநிலை எப்படியா இருந்திருக்கும், அதுக்கு யோசிங்க. இப்படி ஒரு கிளை இருக்கான்னு சொல்லிட்டு, ஏன்னா எதுக்குள்ளேயும் அவர் போய் லாக் ஆகல. அவருக்கு தேவை இந்த கதைக்குள்ள எந்தெந்த நிகழ்வுல இருந்தெல்லாம் இன்ட்ரெஸ்டான விஷயத்த கொண்டு வந்துடலாம். ஏன்னா இது சொல்றதுக்கான பிளாட்ஃபார்ம் கிடைச்சிச்சு அவருக்கு. ஸோ கிடைச்ச பிளாட்ஃபார்ம்ல எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். ஏன்னா இதை வேற எந்த கதையிலையும் அவரால் கொண்டு போய் திணிக்கலாம் முடியாது, ஃபோர்ஸ்டா தெரியும். இந்த கதை அதுக்கான ஏரியா கூட்டு போயிடுச்சு. அதனால எல்லா காலகட்டத்திலிருந்து எடுத்துட்டு வந்தார். 40ல நடந்தது இருக்கும், 38ல நடந்தது இருக்கும், எல்லாத்தையும் கொண்டு வந்து இதுக்குள்ள பிளேஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அந்த ஸ்கூல் பற்றி பேசும்போது சொன்னீங்க, ஸோ ஸ்கூல் இப்படி தான் இருந்திருக்கும் அந்த காலத்துலன்றது நீங்கள் ஒர்க் பண்ணது. ஸோ அது மாதிரி இப்போ நீங்கள் ஃபேக்ட்ரி சைக்கிளில் இருக்கக்கூடிய அந்த லைட்டு இருந்தாலும் இன்னைக்கு சைக்கிளில் லைட்லாம் வச்சு பெரும்பாலும் எதுவும் வர்றதே இல்லை. இன்னைக்கு சைக்கிளே பெரும்பாலும் இல்லை, ரொம்ப குறைஞ்சிருச்சு, ஊர் பக்கம் ஏதாவது இருந்தால் தான். ஸோ அதில் சைக்கிள் அழுத்தினாதான் லைட் எரியும், இந்த மாதிரி மேட்டர்லாம் இருக்குல்ல சார். ஸோ ப்ளஸ் வந்து அதே மாதிரி அவங்க வர அந்த செட்டாக்கு பழைய மாடல், ஸோ காரு, ஸோ இந்த மாதிரி விண்டேஜ் சம்மந்தமாக அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஸோ சில விஷயங்கள் நீங்கள் நினச்சதை கொண்டு வந்திருப்பீங்க, சில விஷயங்கள் நீங்கள் நினச்சிருப்பீங்க அது இப்போ சாத்தியம் இல்லாமல் போயிருந்திருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எப்படி அதை பேலன்ஸ் பண்ணிருக்கீங்க சார்? சாத்தியம் இல்லை அப்படின்னு எதுவுமே இல்லை. ஓகே. ஏன்னா நம்ம சரியா தேடலன்னு வேணா சொல்லலாம். ஓகே. நம்ம சோம்பேறித்தனத்தினால கொஞ்சம் தேடி பார்த்துட்டு விட்டுருப்போம், ஐயோ அது கஷ்டம், அதை விட்டுருவோம், அதை அவாய்ட் பண்ணி எடுக்கலான்னு. மற்றபடி சாத்தியம் இல்லைன்னு எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த சைக்கிள் நீங்க சொன்னதுனால சொல்றேன், சைக்கிள் வந்து டைனமோ இருக்கிறது வந்து 80s, பட் 60ஸ்க்கு போகும்போது அந்த கெரோசின் ஊத்தி ஒரு சின்ன லைட் ஒன்று இருக்கும் ஃப்ரண்ட்ல, திரி வச்சு அதை கொளுத்தி அதுல தான் ஓட்டிட்டு போவாங்க. அது என்கிட்ட என்னோட கலெக்ஷன்ல இருந்தது. ஸோ அதை வந்து தேடி பார்த்தா கிடைக்கல. ஸோ அதை டம்மியா வந்து ஒரு 10 டம்மி செஞ்சுட்டோம். ஸோ அதுதான் இருக்கும் சைக்கிள்ல, முன்னால கெரோசின் ஊத்திட்டு ஒரு உள்ள திரி வந்து கொளுத்தி வச்சுட்டு நீங்க போடணும், காத்தடிக்காம இருக்கிறதுக்கு கிளாஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அங்கிருந்து ஆரம்பிச்சு இதுல வெற்றி திடீர் அவர் ஜென்ரலா கேட்கவே மாட்டாரு, திடீர்னு எப்பயாவது ஒரு ஃபோன் பண்ணுவாரு, ஜாக்சன் அன்னைக்கு இது ஒன்று பார்த்தேன், டின்ல வந்து சிகரெட் எடுத்துருக்கு அந்த காலத்துல, அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு. கேட்டீங்களே ரெடி பண்ணிடுவோம். எங்க தேடினாலும் கிடைக்கல. அப்புறம் ஆன்லைன்ல தேடி அது எங்கேயோ லண்டன் இது ஒன்று அவனுங்கிட்ட ஆர்டர் பண்ணி ஒரு 2 டின் வாங்கி அது அந்த ஜமீன்தார் வீட்டில் இருக்கும். டின்ல வந்திருக்கு சிகரெட்ஸ் அந்த மாதிரி. இங்க உள்ளதுதான், நம்ம கிட்ட இல்ல. நம்ம எப்பயும் போல நம்ம எதையுமே பாதுகாக்கல இல்லையா, அதெல்லாம் அழகா பாதுகாத்து வச்சிருவாங்க. உங்க ஊர் தான் வேணா காசு கொடுத்து திருப்பி வாங்கிக்கோட்டு. அதனால இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அந்த ப்ராப்ஸ் எல்லாமே தேடி 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 தேடி. சூப்பர் சார். ஸோ எல்லாருமே ஆச்சரியமா முதல் பாகத்துலேயும் சரி இந்த பாகத்துலேயும் சரி நிறைய பேர் உங்கள்கிட்ட இன்டர்வியூலையுமே கேட்டிருந்திருப்பாங்க அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் தான். ஸோ அதுக்கு உங்களுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் பற்றி பேசணும். அந்த செட்டு போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணீங்க உங்கள் டீமோட அப்படின்றது. டீம் தான் பெரிய ஸ்ட்ரென்த். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல எல்லா இன்டர்வியூல அதான் சொல்லிட்டு வரேன். ஏன்னா சத்யன் வந்து என்னோட கல்லூரி நண்பர், ஆக்சுவலா சீனியர். இப்போ சமீப காலமாக கூட வந்து 2 பேரும் ஒன்றா பயணிச்சுட்டு இருக்கோம். ஸோ அவர் வந்து இப்போ ஆர்ட் ரிசர்ச், அவரோட டைட்டிலே வந்து படத்தில் வந்து ஆர்ட் ரிசர்ச் தான் வரும். 2 பேருக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு சேர்ந்து தேடும் போது. ட்ரெயின் அப்படின்ட்டாங்க. சரி ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஓகே
ஆக்சிடென்ட் எங்க நடந்திருக்கு அதை முதல்ல ஸ்டடி பண்ணும். ஜென்ரலா ஒரு கொலிஷனா இல்ல பாம் பிளாஸ்ட், அப்போ பாம் பிளாஸ்ட் ஆன இன்சிடென்ட் எப்பெல்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் மட்டும் தனியா பிரிப்போம். இப்படி உட்காந்து அப்புறம் சௌந்தர்யான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கிடெக்ட் ஜாயின் பண்ணாங்க. இப்போ அந்தம்மா வந்து ரிசர்ச்ல இறங்கிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு 3 பேர் கொண்ட குழு ஆயிடுச்சு. உட்காந்து ஏன்னா ஒருத்தர் கண்ணில் படாது, திடீர்னு நடுராத்திரி 12 மணிக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. இப்போ தேடும்போது ஒன்று கிடைச்சிச்சு, இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து ஒரு பில்லருக்கும் வந்து ஒரு நம்பர் போட்டு அந்த ஒரு இது இருக்கு, அதுதான் உங்களுக்கு கணக்கு போல பில்லர் கீழே இருக்குன்றதுக்கு வண்டி கிராஸ் ஆகிறதுக்கு. ஸோ இப்படி குட்டி 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 குட்டியா டீட்டெயில்ஸ் எடுக்க ஆரம்பிச்சோம். எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் பாட்டுக்கு வந்து ப்ராட் கேஜ் ட்ரெயினை ரெடி பண்ணிட்டோம். பார்த்தா அது மீட்டர் கேஜ். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான மாற்றங்கள், ஏன்னா மீட்டர் கேஜோட இன்டீரியர் வந்து எங்கெங்கேயோ தேடுறோம், எதுலையும் கிடைக்க மாட்டேன் நமக்கு. ஏன்னா சீனுன்னு சொல்லிட்டு என்னோட அவர் தான் ஸ்பாட்ல இருப்பாப்புல. அவன் சீனு அடிக்கடி சொல்லுவான், சார் எதுவா இருந்தாலும் எனக்கு பொம்மை கொடுத்துருங்க சார். ஏன்னா சார் திடீர்னு ஸ்பாட்ல கூப்பிட்டு கேட்பேன், டே இது இருந்துச்சா அப்படிம்பாரு. அப்போ போய் நான் விளக்கம்லாம் நீங்க பேசுற அளவுக்கு எனக்கு சொல்ல தெரியாது. பொம்மையை கொடுத்துட்டீங்கன்னா சார் ஆமா சார் இருந்துச்சு சார் கொடுத்தாரு. ஸோ இப்போ எனக்கு இமேஜா வேணும் அது. ஓகே, படிச்சதுல ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிட்டோம், இதுதான் இருந்துச்சு, மீட்டர் கேஜ் தான் இருந்துச்சு. ஆனா மீட்டர் கேஜோட இன்டீரியர் இப்படிதான் இருந்ததுன்றதுக்கு போட்டோகிராஃபிக் இமேஜ் எதுவுமே கிடைக்கல. அப்புறம் அப்படி இப்படி பழைய படங்கள் எல்லாம் தேடி எதுலையோ கிடைச்சி ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் கிடைச்சி. ஸோ இப்படியா பெரிய ஜேர்னி அது. ஸோ அதே மாதிரி ராஜு மேனன் சாரோட ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் செட்டப்பும் சரி, இவங்க வீடு, ஸோ அந்த வாடகைக்கு குடியிருக்குன்னு சொல்கிறாங்களே, ஸோ இந்த வீட்டுக்கு நடுவில் இந்த தூண், இந்த மாதிரி மேட்டர்லாம் இதெல்லாம் எதெல்லாம் ரியலாக இருந்தது, எதெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணீங்க? ராஜு மேனன் சார் கேட்டதுனால அது ஞாபகம் வருது. என்னன்னா கிண்டில ஒரு பில்டிங்கை தான் ரெடி பண்றோம். அவங்க டிராவலர்ஸ் பங்களோ மாதிரி இருக்கட்டும் ஜாக்சன், அங்க போய் தங்கியிருப்பாங்களே, அந்த டிராவலர்ஸ் பங்களாவை காட்டுவோம். அங்கதான் வந்து அவரு இளவரசர் சார் எல்லாரும் வந்து உட்காந்து டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ கிண்டில ஒரு பில்டிங்ல அந்த வுட் ஒர்க் எல்லாம் பண்ணி பக்காவா டிராவலர்ஸ் பங்களா ரெடி பண்ணியாச்சு. இந்த கால மாற்றம் வருது இல்லையா, வருஷ கணக்கில் எடுத்துட்டு இருக்கோம். பார்ட் 1 எடுத்துட்டு இப்போ பார்ட் 2ல வந்து அவங்க போர்ஷன் வந்து வருது, திருப்பி கொஞ்சம் எலாபரேட்டா வருது. இப்போ வருது அப்படின்னா அந்த பில்டிங் தரமாட்டேன்ட்டாங்க ஷூட்டிங். என்ன ஜாக்சன் பண்ணலான்னாரு, விடுங்க அந்த பழக்கம் நம்ம தானே அடிச்சோம், பில்டிங்கை ரீக்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டீரியரை திருப்பி வந்து இங்க பிரசாத்ல செட்டு போடுறோம் மொத்தமா. இல்ல அந்த இன்டீரியர் மட்டும், அந்த 2 பில்லர் இருக்கும், ஆர்ச் இருக்கும், அவர் ரூம்ல இருந்து வெளியே வருவார் குளிச்சுட்டு. ஸோ இந்த ஏரியாவை மட்டும் திருப்பி அப்படியே எக்ஸாக்டா ரெப்ளிகா பண்ணி உங்களுக்கு படத்துல அது தெரியவே தெரியாது, சீம்லெஸ்ஸா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் சேலஞ்சே. இங்க எடுத்து முடிச்சிருப்போம். இப்ப திருப்பி அந்த இடத்த போய் கேட்டா ஒண்ணு இடம் மாறி இருக்கும், இல்லைன்னா பெர்மிஷன் கிடைக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பண்ணையார் வீடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்ததுல பண்ணையார் உட்காந்து அந்த சக பண்ணையார்கள் உட்காந்து பேசுவாங்க. அது வந்து உட்லாண்ட்ஸ்ல வந்து கிரியேட் பண்றோம். ஏன்னா இங்க வச்சு எடுத்து முடிக்க வேண்டிய சூழல், அதனால உட்லாண்ட்ஸ் ஹோட்டல்ல உள்ள செட்டு போடுறோம். செட்டு போட்டு முடிச்சோன்னு சொல்றேன், ஜாக்சன் இப்ப அந்த போலீஸ்லயும் பேசாம இதே மாதிரி பண்ணிடலாமான்னு. சரி வாங்கன்னு சொல்லிட்டு அதே உட்லாண்ட்ஸ்ல அந்த செட்டை பிரிச்சுட்டு திருப்பி அந்த போலீஸ்காரங்களுக்கு ஒரு மீட்டிங் நடக்கும். அவங்க போய் அதே ஒரு கேபின்ல வந்து மெயின் மீட்டிங் நடக்கும். அடுத்து கட் பண்ணா ஜாக்சன் பக்கத்துல இன்னொன்னும் போட்டுடலாமா, அவர் போய் இன்ஸ்ட்ரக்ஷன் மீதி இவங்களுக்கு எல்லாம் போலீஸ்காரங்க சொல்லுவார், ஓகே அதையும் போட்டுருவோம். ஸோ இப்படி அங்கேயே மாத்தி ஒரு 3-4 செட்டப். ஏன்னா காலம் வந்து அப்ப எடுத்த காலத்துல ஒரு செட்டு போட்டிருப்போம். இப்ப அந்த இடமோ அந்த இதுவோ வந்து வேற ஷூட்டிங் கொடுத்துருப்பாங்க, ஏதோ ஒன்றா இருக்கும். ஸோ நமக்கு கிடைச்ச இடத்துல மீதி எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிக்கணும். வந்து அந்த வீடு, இவங்களோட வீடு, விஜய் சேதுபதி சாரும் மஞ்சு மேமும் இருக்கிற வீடு வந்து ஸோ அவ்வளோ பெரிய தூணோட, ஸோ இதெல்லாமே இதுவா இல்ல அந்த அவர் குளிச்சிட்டு இருப்பாரு, அதெல்லாம் வந்து ஆக்சுவல் லொகேஷன்ல எடுத்தது, லைவ் லொகேஷன். மத்தபடி இங்க அவங்க பிரெக்னென்ட்டா லெட்டர் எழுதிட்டு இருப்பாங்க, அந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம இங்க வண்டலூர்ல போட்ட செட்டு. அந்த வண்டலூர் செட்டுமே வந்து கதைக்களம் எடுத்து முடிச்சுட்டு இடம் தேடிக்கிட்டே இருக்காங்க, லொகேஷன் இங்க பாக்கலாமா அங்க பாக்கலாமா ஊருக்கு போலாமா. எங்க போனாலும் வந்து பீரியட மேட்ச் பண்ண முடியல. ஏன்னா 60s வச்சிருக்கோம், நீங்க எவ்வளவு நகர்த்துறது, ஃபிளெக்ஸ் போர்டை தூக்குறதுல இருந்து லேம்ப் போஸ்ட் எல்லாத்தையும் மாத்தணும். ஸோ அப்படின்னும் போது கடைசியாக எடுத்த முடிவு தான், சரி ஜாக்சன் ஒரு செட் போட்டிருக்கேன், அங்கேயே வச்சு மேக்ஸிமம் போர்ஷன் நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னாரு. சரி வச்சு என்ன ஏதாவது தேவைகள் இருக்காங்கன்னா, இல்லை ஜாக்சன் ஜென்ரலாக ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கட்டும், ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கட்டும், இது 2 இருந்தால் அதுக்குள்ளே நீங்கள் மீதியெல்லாம் பார்த்துக்கோங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் தேவைப்படும் நினைக்கிறேன். சரி வெற்றி, இப்போ இதை ரெடி பண்ணலாம் அப்படின்னா நான் வெற்றிமாறன் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கணும், அதை விட அதிகமாக வந்து என்னோட அசிஸ்டன்ட் சீனு வந்து அவன் தான் ஸ்பாட்டில் இருக்காது. ஸோ அவன் கூடவே இருந்து பார்த்துருக்கான். அப்போது செட் எல்லாம் டிசைன் பண்ணியாச்சு. அப்போ வந்து கேட்கணும்னு சொன்னால், சார் ஏதாவது இந்த கோயில் தெரு அந்த மாதிரி ஏதாவது போடலாமா? ஸோ ஒன்றும் கேட்கலையே சார். இல்லை சார் அந்த மாதிரி லொக்கேஷன் அவர் தேடிக்கிட்டே இருந்தார், ஏதோ ஒரு சீன் எடுக்கிறதுக்காக, அது எங்கேயும் கிடைக்கல, அதையும் சேர்த்து போட்டிங்கன்னா ஓகே ஆகிடும். சரிவா சொல்லிட்டே, அவன் சொன்னால் கரெக்டாக இருக்கும் சீனும், ஏன்னா கூடவே இருந்து பார்க்குறான். அசுரன்லாம் வந்து செட்டில் சொல்கிறான், சார் இது ஓகே தான், சார் வந்து ஒரு 20 அடி தள்ளி கேட்பார்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல ஒரு ஃபைட் பிளான் பண்ணியிருந்தார், பேசிட்டு இருந்தோம் சொன்னார். சரி சார் வந்து சொல்லிட்டோம், செட்டே முடிச்சுட்டு கரெக்டாக வந்து அவன் சொன்ன இடத்துல நின்று சொன்னார், ஜாக்சன் ஒரு 20 அடி தள்ள முடியுமா இதை,
ஸோ அந்த அளவுக்கு அவன் கூடவே இருந்து Okay, ஸ்டடி பண்ணதுனால இப்போ அவன் வந்து சொல்றான் சார் இது போட்டா பெட்டரா இருக்கும். சரி போடுவோம்னு சொல்லிட்டு ஒரு தெப்பக்குளம் மாதிரி ஒரு கிரியேட் பண்ணிட்டு ஒரு கோயில் செவரு எல்லாம் வச்சோம். இவர் எப்பயும் போல என்கிட்ட கேட்கவே மாட்டார் என்ன பண்றேன்னு. வந்தாரு, வந்து முதல் நாள் வந்து பார்த்துட்டு, ஓ ஜாக்சன் இங்க கோயில் ஒன்று வருதான்னாரு. ஐயோ தப்பா விட்டு போனா உடனே ஒரு ஃப்ரெண்ட் அது மணியை கூட்டாரு, மச்சான் இங்க அந்த சீன் எடுத்துலாம்டான்னாரு. ஓ இப்பதான் சொல்ல போறாருன்னு பார்த்தா கரெக்டா அந்த சாவு கொண்டு வருவாங்க, இவங்க போய் தடுப்பாங்க இல்லையா. அத இதை எங்க எடுக்கிறதுனே பிளான் இல்லாம இருந்து இந்த செட் அவருக்கு உட்கார்ந்தோன்னே அதை இங்க எடுத்துடலாம்டான்னு அங்க இருந்து ஆரம்பிக்கிறார். அதுல இருந்து ஆரம்பிச்சு பல மாறுதல்கள் நடக்கும் செட்ல. திடீர்னு வந்து சார் இதை கட்சி ஆஃபீஸா மாத்த சொல்லிட்டாரு போஸ்ட் ஆஃபீஸர். சரி கட்சி ஆஃபீஸா மாத்தும். சரி இது வந்து இன்னொரு கட்சி ஆஃபீஸா கேட்கிறாரு, எதை மாத்தலாம், அங்க ஒரு ஸ்கூல் போட்டிருந்தாலும் அதை மாத்திக்கோங்க. சோ அந்த அந்த இடம் வந்து அவருக்கு ஏவிஎம்மா மாறிடுச்சு. ஓகே. அதுலதான் நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அங்கேயே தான் முடிஞ்சிருக்கும். அந்த பாம் பிளாஸ்ட் ஆகி 2 பேர் அது எல்லாமே அந்த வண்டலூர்ல எடுத்த எல்லாம் அங்கேயே தான். அதாவது அவருக்கு நீங்க இந்த மாதிரி இடம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகா சேர் போட்டு செட்டில் ஆயிருவாரு. அசிஸ்டன்ட் சீன் அதை திருப்பி அவனதான் சொல்லுவான். அவன் சொல்லுவான், சார் வந்து இது ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தா கண்டுபிடிச்சிருவாரு அடுத்த வாட்டி பேட்டியை பார்த்துட்டு. அவன் சொல்லுவான், சார் வந்து ஒரு இடத்துல அப்படி உட்காந்துட்டு காஃபி கப் கையில வாங்கிட்டாருன்னா அந்த ஏரியா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு அர்த்தம். அதுலதான் 4-5 சேஞ்சஸ் கேட்க போறாரு அர்த்தம். இந்த வாட்டி இங்க சேர் போட்டார் சார் அப்படிமா. ஓகே அப்படின்னா அந்த ஏரியாவுக்கு ரெடி ஆயிரும். இந்த இடத்துல பக்கத்துல குடிசை ஒரு ஏரியா போட்டிருப்போம். இவங்க மஞ்சு வந்து எல்லாருக்கும் பேசிட்டு இருப்பாங்க, இவர் வந்து பிக்கப் அது வந்து அங்கேயே பக்கத்துல குடிசை போட்டுருந்தோம். இப்போ பாம் பிளாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது அப்படியே ஒரு 3 குடிசையா அப்படியே டிராக்டர்ல ஏத்திட்டு போயிட்டு அந்த ஏரியால இன்னும் கொஞ்சம் பக்கத்துல இருந்த கிரவுண்ட்ல அங்க செட் பண்ணிட்டு சார் இது ஓகே இது ஓகே இங்கே வச்சிடலாமே பாம் பிளாஸ்ட். அந்த மாதிரி அவருக்கு நீங்க ஒரு இடம் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்குள்ள என்னெல்லாம் எடுக்க முடியுமோ எடுத்துரு. டைட்டில் ஃபான்ஸ், அதாவது செவுத்துல இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ், விளம்பரங்கள், மல்லிகா டாக்கீஸ்னு எழுதியிருக்கோம். பிளஸ் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய பேனர்ஸ், இவங்க 2 பேரும் அந்த இணையர்ப்பு விழா நடக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஃபான்ஸுக்காக எவ்வளவு மெனக்கிடுவீங்க சார்? இட்ஸ் அ பேக்கேஜ். ஓகே. நீங்க ஒன்ஸ் தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தேடல் ரொம்ப பிடிக்குது, எல்லாத்தையும் சேர்த்து தேடிடுது. கதைக்கு இதெல்லாம் தேவைன்னா எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ நாங்க ட்ரெயின் ஆக்சிடென்ட் தேடும் போது அந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் நடந்தது, ஸோ அப்போ என்ன ப்ராடக்ட்லாம் இருக்கும். வீடுனா கண்டிப்பா சில ப்ராடக்ட்ஸ் இருக்கும். திருப்பி ஆல் கிரெடிட்ஸ் டு விகடன், குமுதம், கல்கி தான். நான் சும்மா விளையாட்டா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சு இப்போ என்கிட்ட 1950s இருந்து புக்ஸ் இருக்கு. இந்த புக்ஸ். ஸோ இதுதான் என்னோட இப்போ வந்து கூகுள் கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த புக் ரேக்ல போயிட்டு 1960s புக்ஸை மட்டும் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டா போதும். அதுல திறந்து பார்க்கும்போது நம்ம கேள்விப்படாத விளம்பரங்கள்லாம் இருக்கும். ஓகே. ஸோ அதை எடுத்து வந்து செவரில் அப்ளை பண்ணிடுறது. ஏன்னா அதுல நீங்க சொன்ன அந்த எழுத்துக்கள்லாம் வந்து எழுத்து வடிவம் மாதிரி இருக்கும். அந்த வார்த்தைகளே நம்ம இப்பெல்லாம் யூஸ் பண்றது இல்லை. அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தமிழ்ல அழகா இருந்திருக்கும். ஸோ அதை எடுத்து செவரில் அப்ளை பண்ணும்போது யாருக்கும் அது கனெக்ட் ஆகும். நமக்கு அது புதுசா இருக்கும், ஏதோ கிரியேட்டிவா நான் பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அந்த காலகட்டத்துல இப்ப எங்க அப்பா இருந்து தான் சொல்லியிருப்பாரு, அந்த சோப் ஆமாப்பா ரொம்ப கிடைக்கவே கிடைக்காது, சூரியன் சோப்புன்னு. அந்த மாதிரி தேடி அதுல இருந்து புத்தகங்கள்ல இருந்து எடுக்கிறதுனால எல்லாம் கியூமுலேட்டிவா வந்துடும். அதை நீங்க ஆட் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்துல பார்த்தா வேற ஏதோ ஒரு அந்த காலத்துல நடந்த நிகழ்வு ஒண்ணு ஆர்டிகிளா போட்டுருவாங்க. சோ அதை எடுத்து வெற்றி காமிச்சிருது. வெற்றி அப்ப இது ஒண்ணு நடந்துச்சானு சூப்பர் ஜாக்சன் வச்சிரு அடுத்த ஷாட்ல அப்படிம்பாரு. சோ இந்த தேடல் வந்து அந்த புத்தகங்கள் தான் அதோட எண்டு. சூப்பர் சார். ஸோ இந்த கலெக்ஷன் மாதிரி இப்போ நீங்கள் வந்து பிளேடோட கவர்ல இருந்து ஷூ பாலிஷ் டின்ல இருந்து இப்படி ஒரு விஷயம்லாம் ஒன்று பண்ணியிருக்கீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து எவ்வளவு ஆர்கிவ் பண்ணி வச்சுட்டே இருந்திருப்பீங்க த்ரூ அவுட் உங்களோட ஆர்ட் டைரக்ஷன் ப்ராசஸ்ல? அது அந்தந்த படம் ஒவ்வொன்றும் கேட்குமா. ஏன்னா இந்த படத்துல யூஸ் பண்ணதுல இன்னொன்னுல யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா கதை களம் மாறிடுது. புரியுது. ஸோ அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ்க்கு வந்து யூஸ் பண்ற பொருட்கள் இது. இப்போ சூரரை போட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு சம்பந்தமே இருக்காது, இதை கொண்டு போய் அங்க வைக்கவே முடியாது எந்த ப்ராசஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க தேடணும். அந்த பெர்ஃப்யூம்ஸ் எப்படி இருந்தது அந்த காலகட்டத்துல, அப்போ யூஸ் பண்ண பவுடர் என்ன மாதிரி. ஏன்னா இந்த தளமுக்கும் இந்த தளத்துக்கும் வந்து வேறையா இருக்கும் ப்ராடக்ட். அவங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட் எல்லாம் வேறையா இருக்கும். இவங்க வந்து அதை வந்து ஒதுக்கி வச்சிருப்பாங்க அந்த ப்ராடக்ட்லாம், சேச்சா அதெல்லாம் யூஸ் பண்றதான். ஸோ ஒவ்வொரு படத்துக்கும் அதுக்கான தேடல் ஒன்று தனியா ஸ்டார்ட் பண்ணும். புரியுது. ஏன்னா பீரியட்னா இப்போ உதாரணத்துக்கு இதே 1960s 70s ஒரு வேற ஒரு படம் அப்படின்னும் போது சரி இந்த ப்ராடக்ட் நம்ம அந்த இடத்துல வைக்கலாம் இல்ல யூஸ் ஆகும் அந்த மாதிரி ஏதாவது. அதாவது இப்போ பெப்சியோ கோகோ இருந்ததுன்னா அதுதான், அதை நம்ம மாத்தவே முடியாது. எங்களுக்குள்ள என்ன சேலஞ்ச் நாங்க வச்சுக்கிட்டோம்னா முந்தின படத்துல வச்சது அடுத்த படத்துல வைக்காம ட்ரை பண்ணுவோம். ஓகே. இப்போ என்னன்னா வடச்சென்னையில குட்டிக்குரா பவுடர் வச்சிருப்போம் அந்த டைம்ல, அது ரொம்ப ஃபேமஸ். இப்ப எப்ப பார்த்தாலும் அந்த குட்டிக்குரா பாட்டில் வச்சா நமக்கே போர் அடிக்குது. ஓகே. அதனால என்ன பண்றதுன்னா அதுக்கு பதிலா வேற ஒரு சோப்பு இருக்குல்ல, பவுடர் இருக்கும் இல்லையா, அதை தேடுவோம். வேற பிராண்ட். ஆமா வேற பிராண்ட், ஆனா நம்ம மறந்து போன பிராண்ட். ஏன்னா அவ்வளவு இருக்கு பிராண்ட்ஸ் நம்ம மறந்து போனது. இப்படி எல்லாம் இருந்ததா பேருன்னு தெரியாததெல்லாம் இருக்கு. ஓகே. சோ ஏன் அதை நம்ம வைக்க கூடாது? ஏன்னா கொக்கு பாக்கு வைக்கலாம், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அது இல்லாம இன்னொரு பாக்கா வித்துட்டு இருக்குது. சோ அதை வைப்போம். அதே மாதிரி இப்ப எல்ஜி வந்து எல்ஜி கூட்டு போயிருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும், நான் சின்னதுல இருந்து பார்த்து வந்திருக்கேன்.
அது வந்து 55ல இருந்ததுன்றது ஒரு இது கிடைச்சிச்சு ஆர்டிகிள். ஓகே. சரி அந்த விளம்பரத்தை எழுதுவோம், அந்த விளம்பரத்தை அந்த லோகோவோட போடுவோம் அப்படின்ட்டு. அதனால எங்களுக்கான சேலஞ்ச் தான் இது. மற்றபடி ஒரு இது மாதிரி டெம்ப்ளேட் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு 60 படமா இந்த ப்ராப்ஸ் எல்லாம் வச்சிருப்பான்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் எங்களுக்கு திருப்பி அது போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி ஆயிடும். புரியுது. அதே உலக வைப்பா ரெண்டு இதை செயின் தூக்கி போட்டு இப்படியே ஆயிரும். ஏன்னா நம்ம தான் நம்மள மொனாட்டனஸ் ஆக்கிக்கிறது, வேலை இன்ட்ரெஸ்ட் ஆக்கிக்கிறதும் மொனாட்டனஸ் ஆக்கிக்கிறதும் நம்ம தான். ஏன்னா பையன் இப்போ ரீசெண்டா வேலைக்கு போக ஆரம்பிச்சார். அவர் அதை கேட்டாரு, 25 வருஷமா ஓடிட்டே இருக்கீங்களா, உங்களுக்கு போர் அடிக்கலையா அப்படின்னா. நான் தான் சொன்னேன், வேலையெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதை நம்ம எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆக்கிக்கிறோன்றது நம்ம கையில இருக்கு. அதனால இந்த டெம்ப்ளேட்டா எதுவும் எடுத்து வைக்கிறது இல்லை. இதுவா இந்த படம் சொல்றாங்களா 70க்கு, போன வாட்டி தேடாத விஷயங்களை தேடுவோம். அதுல ஒரு 10 விஷயம் கிடைக்கும் இல்லையா, அதை திருப்பி நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகே ஓகே. சாரோட நரேஷன் எப்படி இருக்கும்? கதையா உங்களுக்கு நரேட் பண்ணுவார்ல? இப்பதான் யோசிச்சு பாக்குறேன் நரேட் பண்ணாரான்னு. இல்ல சார், இவ்வளவு படம் பண்ணிருக்கீங்க, நரேட் பண்ணுவார்ல? இல்லம்மா, என்னன்னா அவரு கதையா நரேட் பண்ண மாதிரி தெரியல, ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லுவாரு. அதாவது ஓவரால் கதை இதுதான்ற நாவல் விஷயத்த சொல்லியாச்சு. ஜாக்சன் இதுதான், ஒரு புதுசா வந்து வேலைக்கு சேர ஒருத்தன், அவன் யாராலையுமே கைது செய்ய முடியாத ஒரு வாத்தியார்ன்றவரை வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்க. அதுக்கு அவன் ஒரு சூழ்நிலையில துருப்பிச்சிட்டா மாறுறான். இப்போ அவன் கூட டிராவல் பண்ணும்போது தான் வாத்தியார் பேச 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 இவனுக்கு தெரிய வருது, அடப்பாவி நம்ம இவ்வளவு நாளா இப்படி யோசிச்சோமே, அதுக்கு இன்னொரு ஆங்கிள் இருக்குதான்றதை அவன் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுதான் ஜாக்சன் கதை. இவ்வளவுதான். அவ்வளவு சொல்லுவாரு. இவ்வளவுதான். இதுக்கு அப்புறம் அவர் சொல்றது எல்லாமே நிகழ்வுகள் தான் இருக்கும். ஓகே. ஜாக்சன் அந்த ஜீப்ல போய்கிட்டு இருந்தால அப்போ இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, அதுக்கு என்ன ரெடி பண்ணலாம்னு யோசிச்சுக்கோங்கன்னு. ஃபேக்டரியில வேலை செய்யறாங்க ஜாக்சன், இப்போ வேலை செய்யற இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும், அதுல இவர் இன்வால்வ் ஆகி இவர் வந்து அந்த இடத்துல யூனியன் ஆரம்பிக்கணும். அப்ப என்ன மாதிரி ஏதாவது ஒன்று யோசிக்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப கொடூரமா செத்துட்டாங்க அப்படிலாம் காட்ட வேண்டாம், ஏதோ நடந்தது அதனால வந்து இவர் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்க்கிற இப்படி நிகழ்வுகளாதான் கதை சொல்லுவாரே ஒழிய, கதையா அப்படியே இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்து இந்த டைலாக் பேசுறாங்க அதெல்லாம் எப்பவுமே என்கிட்ட சொல்லுதுல. எங்க 2 பேருக்குமே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஈஸியா இருக்கு. ஏன்னா அவர் அது எந்த கதையா இருந்தாலுமே அப்படிதான் நகரும். அது விசாரணையா இருந்தாலும் லாக்அப் இதை கொடுத்துட்டு படிச்சிட்டீங்களான்னாரு, படிச்சுட்டேன்னு படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது வந்து சொல்றாரு, ஜாக்சன் லாக்அப் முடிஞ்சிச்சு, அந்த புத்தகத்துல இருந்தது எடுத்து முடிச்சுட்டேன், ஆனா எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி தான் தெரியுது, பத்தல, என்ன பண்றதுன்னு தெரியல, நான் சொல்றேன் அப்படின்னாரு. திடீர்னு அப்புறம் ஒரு 15-20 நாள் கழிச்சு திருப்பி ஒரு ஃபோனு, ஜாக்சன் கிளைமேக்ஸ் பிடிச்சிட்டேன். இங்கதான் எனக்கு வெற்றியை பார்த்து எப்பயுமே வியப்பா இருக்கிறது என்னன்னா, எல்லாரும் சொல்றாங்க ஓ நாவல்ல இருந்து அவர் எடுத்துட்டாருன்னு. ஆக்சுவலா நாவல் வந்து அவருக்கு பேஸ் தான், அதை பேஸா வச்சுக்கிட்டு இவரோட, ஏன்னா அந்த விசாரணையில அதான் சொல்றாரு, ஜாக்சன் இப்போ கனி தான் காப்பாத்தினாரு, இப்ப எனக்கு கிளைமேக்ஸ்ல வந்து அதே கனி அவனுல போடுற மாதிரி ஒரு சூழல் வந்தா என்ன ஆகும், இதை பிடிச்சிட்டேன், இதுக்கு நடுவில் நான் கனெக்ட் பண்ணிடுவேன். இது அவருக்கு அந்த நாட் கிடைக்கிறது தான். அதே மாதிரிதான் இதுலயும் இப்போ வாத்தியார் வந்துட்டாரு, சொல்லிட்டோம் வாத்தியார் இப்படிதான்ற ஒரு கேரக்டர்னு சொல்லிட்டோம், ஆனா இப்படி மொட்டையா வாத்தியார் வாத்தியார்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ வாத்தியார் யாருன்னு வேணும்ல ஜாக்சன், எனக்கு அதை ஒண்ணு பிடிச்சிட்டேன். இந்த ஏரியா வாத்தியார்ன்றவர் இப்படி வளர்ந்து வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வெட்டுறதை காமிச்சிட்டோம், அப்போ வன்முறையில இறங்கிட்டாருன்னு இருக்கு. எதுக்கு சும்மா இருக்கும் ஒருத்தர் வன்முறையில இறங்கணும், அப்போ எது அவனை தள்ளுது. ஸோ இப்படிதான் நிகழ்வுகளா அப்படியே சேர்த்து எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வச்சுருவாரு. சூப்பர் சூப்பர் சார். அப்ரிசியேஷன்ன்றது வெற்றி சார்ன்றது எப்படி வரும்? சூப்பர் அப்படின்ற மாதிரி. சூப்பர்ன்றத விட அவர் அதான் சொன்னது, எப்படி சொல்றது, தமிழ்ல இன்னொன்னுக்கு வந்து வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, இவரது வந்து வித்தியாசமா இருக்கும். இப்போ செட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாதா ஜாக்சன், இதுதான் அவரோட அதிகபட்ச, ரொம்ப வருத்தத்தோட சொல்லுவாரு, இதெல்லாம் லைவா போட்டீங்களா ஜாக்சன், இப்போ அப்புறம் விருதுலாம் எப்பதான் வருது உங்களுக்கு, இதுதான் அவரோட உச்சபட்ச பாராட்டு. அந்த வார்த்தையை சொல்லிட்டாருன்னு அவரை திருப்திப்படுத்திட்டேன். ஓகே ஓகே. தனுஷாரோட அவர் ஒரு டைரக்டரா பண்ற படங்கள் எல்லாருமே நீங்க தொடர்ந்து அசோசியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவர் ஸ்கிரிப்ட் பண்ணி வேற ஒருத்தவங்க டைரக்ட் பண்ற படங்களையும் நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவரும் நீங்க வந்து ஸ்பாட்ல பார்க்கும்போது அவர் வெற்றி சாரோட தொடர்ந்து அசோசியேட் பண்றதுனால அவர் கூட அவர் டைரக்ஷன்ல நடிச்சவங்க இல்லை அவர் கூட நடிச்சவங்க எல்லாருமே வந்து தனுஷ் சார் டைரக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயம் சொல்றாரு, இப்படி ஒரு விஷயம் சொல்றாரு, அவர்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அவரோட டைரக்ஷன்ல ஒர்க் பண்றது எப்படி இருந்தது? இந்த இப்போ வெற்றி சார் கூட ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஒன்று வந்து இதுக்கு கொடுக்க போற ஓடிடி. எனக்கு வந்து தனுஷ் சார் வந்து எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா தெரியுறாரு. ஏன்னா நம்ம இப்ப மதுரையில ஒரு 6 மாசம் ஷூட்டிங்ல இருந்து வந்துட்டோம்னா அந்த ஸ்லாங் தானா வந்துடும், நம்ம பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு. ஸோ அது மாதிரி வெற்றியோட வந்து தனுஷோட ஜேர்னி வந்து ரொம்ப வருஷம், ஆரம்ப காலம், அதாவது பொல்லாதவனுக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால இருந்து டிராவல் பண்றாங்கன்னும் போது அந்த அந்த லாங்குவேஜ் ஆஃப் சினிமா இருக்கு இல்லையா, அது வந்து அதை அழகா எடுத்துக்கிட்டாரு. அதை வந்து அப்படியே பண்ணாம
ஒரு நடிகரா இருந்தால் எந்த இடத்துல எல்லாம் வந்து இவருக்கு வந்து அதை ஈஸி பண்ணலாம்னு தோணும் இல்லையா? ஸோ நான் ஒரு நடிகன், எனக்கு எனக்கு இந்த ஷார்ட் டைலாக் பேச சொல்லிட்டு இன்னொரு வாட்டி இந்த ஆங்கிள் பேச சொல்லுவாங்க, அப்ப நம்ம அதை அவாய்ட் பண்ணுவோம். ஸோ நடிகனா அந்த இடத்துல உட்காந்து பார்த்துறாரு. ஓகே, உட்காந்து பார்த்துட்டு ஓகே இதையும் அதையும் காம்பினேஷனா எடுத்துட்டு வந்து ஃபில்ம் மேக்கிங் பண்றாரு. ஸோ அது வந்து இன்னும் அவரோட ஏரியாவுக்கு ஈஸியா இருக்கு. இது வந்து இயக்குனரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவர் ஒரு கதை சொல்லிடுவார். இவர் வந்து கூட ஒரு நடிகனாவும் இருந்து நடிகர்களை எப்படி ஈஸி பண்ணி விடலாம். ஆனா அதே மாதிரி வேலை வாங்குறதுல அந்த வெற்றியோட பேட்டர்ன் இருக்கு. சார் எனக்கு இது போதும் சார், இதை பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான். எந்த கதையா இருந்தாலும் இப்போ ராயன்ல அவ்வளோ பெரிய செட்டு தான் போட்டோம். பட் விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு ஒரு டாஸ்மாக் வேணும் சார், ஹீரோ வீடு வேணும் சார், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருங்க சார், எங்கேயாவது ஒரு கோயில் ஒரு ஓரமா வச்சிருங்க சார், இவ்வளவுதான் சார் வேணும். இவ்வளவுதான். அந்த 550 வீட்டுல அவர் கேட்டது இந்த 4 விஷயம் தான். அதே மாதிரி வெற்றியோட அதே பேட்டர்ன் தான். வந்து செட்ல டிசைன் இங்க மாத்துங்க அங்க மாத்துங்க எதுவுமே இல்லை. செட்டு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டு ஓ இது இங்க இருக்கா சார், இது இங்க இருக்கு, எனக்கு அப்படியே வெற்றி கூட டிராவல் பண்ற மாதிரி இருந்துச்சு. இது ஓகே சார், இது ஓகே சார், சூப்பர் சார், நன்றி சார், இவ்வளவுதான். அதோட அவர் படுக் ஷூட்டிங் போயிட்டார். அதனால அந்த ஜேர்னி வந்து எனக்கு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா இருக்கு. ரொம்ப அதாவது புடிச்சு செய்யற விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த 2 பேர்கிட்ட இப்போ ஒரு திட்டம் இருந்தது, இப்போ 2வது ஆளா புரியுது. ஏன்னா இப்ப நீக்குமே சரி இட்லி கடையும் சரி ரெண்டுமே இது ஒரு மாடர்ன் லவ், ஒரு டீனேஜ் லவ் அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு இதுல இருக்கு சிட்டி சப்ஜெக்ட்ல. இட்லி கடை கிராமத்துல தேனி பக்கம்லாம் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து கேள்விப்பட்டது. ஒரு வில்லேஜ் படம் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஒரே டேரக்டர் அடுத்தடுத்து ஒரு மாடர்ன் லவ் பற்றி சின்ன பசங்களை வச்சு ஒன்று பண்ணுறாரு, இங்கே வந்து ஊருக்கு போய் அவரே நடிச்சு ஒன்று பண்ணுறாரு கிராமத்தில். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணது 2 படத்துக்கும் பற்றி பேசலாமா சார்? டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா நீக்கு தான் உண்மையாவே. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் தான் வந்து பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்னா நம்மளும் தொடர்ந்து இப்படி படங்களா தான் வந்து, அதனால நீக்கு வந்து ரொம்ப ஜாலியா பண்ணும் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா எனக்கு அதான் சொன்னேன், எனக்கு அந்த பேலட்டே புதுசா இருந்தது. இது வரைக்கும் பண்ணல. ரீசெண்ட் டேஸ்ல சக்கரை கட்டி டைம்ல பண்ணோம். மத்தபடி ரீசெண்ட் டேஸ்ல அந்த கேன்வஸ் கிடைக்கவே இல்லை. ஏன்னா எல்லாம் தகரம் அப்படி துரு ஏசிங்களே இருந்தா, இதுல அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு புதுசா ஃப்ரெஷ்ஷா பசங்கிட்டலாம் சொல்லி எப்ப கையெல்லாம் நல்லா டெட்டால் போட்டு கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷா ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ தட்ஸ் டிஃப்ரெண்ட் ஒர்க். நானே அதை சாங் ஒவ்வொன்றும் வரும்போது அங்கேயே எந்த விஷயமும் பார்க்கல நான், அதனால இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருக்கேன். சார் மற்ற லாங்குவேஜ்ல, ஏன்னா இப்போ இன்னைக்கு எல்லாருமே வந்து அக்ராஸ் லாங்குவேஜ் ஒர்க் பண்றாங்க, டேரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், குறிப்பா டெக்னீஷியன்ஸ்லாம், நம்ம ஊர் டெக்னீஷியன்ஸ்லாம் அக்ராஸ் லாங்குவேஜ் தெலுங்குல ஹிந்தியில் அப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஆஃபர்ஸ் மற்ற லாங்குவேஜஸ்ல இருந்து கூப்பிட்டாங்க, நான் போலன்னுலாம் போய் சொல்ல மாட்டேமா, இது வரைக்கும் கூப்பிடல. லக்கிலியா சார்? இல்லைமா, இது நல்லா இருக்குல்ல, இந்த ஜேர்னி எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, அதுக்காக நீங்க தெலுங்குல கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னு சொல்ல போறதுல இது வரமாட்டேன். ஆனா இது வரைக்கும் கூப்பிடல, அதை நான் பிளஸ்ஸா பாக்குறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப, அதாவது எப்பயும் சின்ன வயசுலயே வந்து எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தோம்னா நம்ம தெரு வந்தோம்னா அம்மா அப்பா கை விட்டு ஓடும் குடுக்குடுன்னு, ஏன்னா வீடு தெரிஞ்சிச்சாமா நம்ம தெருவுக்கு வந்துட்டோம். சரி, அந்த மாதிரிதான் இந்த தமிழ் சினிமா எனக்கு தோணுது. ஏன்னா அதுக்காக நான் அப்படி மொழி அப்படின்லாம் போல, பட் இந்த தெருக்கள்லாம் நான் விளையாடின தெரு. ஸோ இங்க வந்து நான் யோசிக்கவே வேண்டாம். எனக்கு இதுல எது வெற்றி வந்து 18ஆம் நூற்றாண்டுக்கெல்லாம் கூட்டு போவார் சில கதையில, இங்க எங்க வேணா கூட்டு போங்க, நான் ரெடி. ஏன்னா நான் இதுக்குள்ள எல்லாமே என்னால தேட முடியும். ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான். அதனால இது நல்லா இருக்குது. ஒரு பக்கம் வெற்றி இருக்காரு, தனுஷ் இயக்குனராக மாறிட்டாரு. ஸோ அவர் படங்கள் இருக்கு. இதுக்கு நடுவில் வந்து நடுத்தர சென்னைன்னு டைட்டில் வச்சா மெட்ராஸ் மேட்னின்னு டைட்டில் மாத்திட்டாங்க போல. ஒரு புது இயக்குனர் கதையை சொல்லுங்கன்னு கண்டென்ட் சொன்னாரு, அவ்வளோ பிடிச்சிச்சு, கனெக்ட் ஆகி போய் அதை ஒர்க் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் இன்னொரு இவரு கார்கி பண்ண டைரக்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறேன் அப்படின்னாரு. நீங்க பண்ணி தரீங்களான்னாரு. வாங்க சேர்ந்து ஓடுவோம், சினிமா தானே சேர்ந்து ஓடுவோம்னு சொல்லிட்டு மாணிக் பாஷான்னு சொல்லிட்டு இவர் யோகி பாபு ஹீரோ வச்சு ஒரு படம். ஸோ அது ஒன்று பண்ணும், அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ எனக்கு இது நல்லா இருக்கு. இந்த ஜோன் வந்து ஒருவேளை இங்க ட்ரை ஆயிடுச்சுன்னா வேணா சொல்லலாம், ஐயோ இங்க ட்ரை ஆயிடுச்சு அங்க போலாமா, இல்லைன்னா அதிகபட்சம் பணம் சம்பாதிக்கலாம் அங்க போலாம்னு. அது அவ்வளவு சம்பாதிச்சு ஒன்றும் இல்லை, நிம்மதியா இருக்கும் இது. ஸோ இது இங்கே இருந்துடலாம். சூப்பர் சூப்பர் சார். ஸோ அதான் நீங்க பேசும்போது எவ்வளவு கிளாரிட்டியோட தெளிவா ஒர்க் பண்றீங்க, எவ்வளோ ஆசையா ஒர்க் பண்றீங்க, தொடர்ந்து இவ்வளோ வருஷங்கள் நீங்க டிராவல் ஆனாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி தேடி தேடி ஒர்க் பண்றீங்கன்றது வந்து சரிங்க சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட நேரத்துக்கு. ஸோ விடுதலை வந்து பயங்கரமா செல்வஸ்ட் வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து நீங்க பண்ணிட்டு இருக்க ஒர்க் எல்லாமே மிகப்பெரிய அளவில் பேசப்படணும், அங்கீகரிக்கப்படணும், பல விருதுகள் கிடைக்கணும். அதுக்கு வாழ்த்து சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.